வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு குற்றாலம் போகணும் அப்படின்னு தோணுச்சு. இன்றைக்கி ஆடி முதல் நாள் 1ஆந்தேதி. அதனால் நாங்கள் வேலை பார்க்குற ஃபயர் ஹவுஸ் எல்லாம் மொத்தமாகவே இங்கே உள்ள எல்லா ஃபயர் ஹவுஸுக்குமே லீவ் விட்டுருவாங்க. அதனால் இங்கே சிவகாசிக்காரவங்க பெரும்பாலும் நாங்கள் குற்றாலத்துக்கு தேடி போவோம். அதே மாதிரி மாமாவும் இன்றைக்கி போவோன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி வீட்டில் சாப்பாடெலாம் செஞ்சு சின்னவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு, சரி நம்மளும் போகலாம் அப்படின்ட்டு நானும் மாமாவும் காலையில் 9 மணி இருக்குங்க. அப்போ தான் கிளம்புனோம். கிளம்பி போகும்போது தான் கிளைமேட் நல்லா இருந்தது. எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது, சிவகாசிலேருந்து கிளம்பும்போது நல்ல வெயில். சரி அப்போ அங்கிட்டும் அப்படி தான் வெயிலாக தான் இருக்கும். அந்த வெயிலில் எப்படி போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கிட்டு போக போக செம சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலாக இருந்துச்சு கிளைமேட்லாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி அதனால் உங்களுக்கும் வீடியோ எடுத்து இந்த இயற்கையோட அழகை எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு அதை போகும்போதே அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். பாருங்கள் அந்த மேகக்கூட்டங்கள்லாம் எப்படி அழகாக செம்மையாக இருந்துச்சுங்க. வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் நல்லா இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. வீடியோ எடுக்க ரொம்பவே யோசித்தேன், யார் எது நினப்பாங்களோ என்னமோ அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல எடுப்போம் அப்படின்ட்டு ரோட்டில் போகும்போது எடுத்துகிட்டே போனேன். ரொம்பவே ஒரு இயற்கை அழகான நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஏரியா ஃபுல்லுமே செம சூப்பராக இருந்தது. அதை வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் அது மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த கிளைமேட்டு. குற்றாலம் போனவங்களுக்கு தெரியும். போகாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். வெயிலுங்கிறதே இல்லைங்க. நல்ல இங்கே வெயில்லையே இருந்ததுக்கு அங்கே போகும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனேன். மாமா வண்டி வேகமாக ஓட்டினார். இங்கேருந்து குற்றாலம் வரைக்கும் போகணும் இல்லைங்க, அதனால் வண்டி ஓவர் ஸ்பீடில் தான் போச்சு. நானும் விடாமல் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருந்தேன். நெல்லெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டாங்க. அதனால் அந்த இடம்லாம் ஒரு மாதிரி மஞ்சளாக தெரியுது. ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். குற்றாலம் போனவங்களுக்கு ஓகே, போகாதவங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் நாங்கள் எங்கெங்கே போனோம் எல்லாத்தையும் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் அது வரும்.